சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். சிம்ம சொப்பனமாகும் ஹார்முஸ் நீரிணை, ஈரான் வெளியிட்ட அறிவிப்பு. மொஸ்தபா ஹமேனி எப்படி உள்ளார்? ஈரானிலிருந்து வெளியான அறிவிப்பு. பெஞ்சமின் நெதன்யாகுவை கொல்வோம், ஈரான் புரட்சிகர காவல்படை சபதம். ஆஸ்திரேலிய உளவு வலையமைப்பு ஈரானில் அம்பலம், 20 பேர் அதிரடி கைது. முன்னாள் சபாநாயகர் அசோக் ரன்வலவுக்கு பிடியாணை. QR நடைமுறையால் முச்சக்கர வண்டி, தனியார் வாடகை வேன் சாரதிகள் அவதி. தனிப்பட்ட தகராறு காரணமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட இளைஞர். இளம்பெண்ணின் நிர்வாண காணொலியை வைத்திருந்த 2 பல்கலை மாணவர்கள் கைது. தொடர்வன விரிவான செய்திகள். QR நடைமுறை காரணமாக முச்சக்கர வண்டி சாரதிகள், தனியார் வாடகை வேன் சாரதிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து மஸ்கலியா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் சேவையில் ஈடுபடும் முச்சக்கர வண்டி சாரதிகள் கூறுகையில், QR நடைமுறை காரணமாக வாராந்தம் வழங்கப்படும் 15 லிட்டர் எமக்கு போதுமானது அல்ல. வாராந்தம் எமக்கு குறைந்தபட்சம் 30 லிட்டர் எரிபொருள் வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை தனியார் வாடகை வேன்களுக்கு 40 லிட்டர் எரிபொருள் போதுமான அளவு இல்லை என்று தனியார் வான் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் அன்றாட வாழ்வில் வாகனங்கள் வாடகைக்கு சென்று அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை வைத்து உணவு, வீட்டு வாடகை மற்றும் பாடசாலை செலவு, மருத்துவ செலவு போன்றவற்றை நடாத்த வேண்டும். வழங்கப்படும் 40 லிட்டர் எரிபொருள் எமக்கு போதுமானதில்லை. வாராந்தம் 80 லிட்டர் எரிபொருள் தேவை என்று தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கம்பஹா கேரகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகாபெலஹெல பகுதியில் இளைஞர் ஒருவர் கோரிய ஆயுதத்தால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். தொம்பி பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய நபரே இவ்வாறு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டுள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் தற்போது கம்பஹா வைத்தியசாலையில் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. தனிப்பட்ட தகராறு முற்றியதன் காரணமாகவே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்று போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இக்கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக கேரள போலீசார் விசேட தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதுடன் மேலதிக விசாரணைகளையும் தீவிரப்படுத்தியுள்ளனர். தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் மென்பொருள் பொறியியல் பீடம் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் கல்வி கற்கும் 2 மாணவர்கள் வாட்ஸ்அப் மூலம் தங்கள் நண்பர்களுக்கு இளம்பெண்ணின் நிர்வாண காணொலியை பரப்பியதுடன் அந்த காணொலியை தம்பசம் வைத்திருந்த நிலையில் இன்று ஆம்பலாங்குடை திலக்குபுர பகுதியில் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு துறையின் சைபர் குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த இளம்பெண்ணின் உறவினர்கள் அளித்த புகாரை தொடர்ந்து உயர்கல்வி படிக்கும் 2 மாணவர்களும் சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்காக கைது செய்யப்பட்டதாக சைபர் குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. அம்பலாங்குடை திலகபுரத்தை சேர்ந்த 21 வயதுடைய சந்தேக நபர்களில் ஒருவர் தனியார் பல்கலைக்கழகத்தில் மென்பொருள் பொறியியல் பட்டம் பயின்று வருகின்றார். மற்றொரு சந்தேக நபர் அதே முகவரியில் வசிப்பவர் மற்றும் ஒரு குடவத்த நிறுவனத்தில் ஆட்டோமொபைல் படிப்பை படித்து வருகிறார் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். ஹார்முஸ் நீரிணையை கடக்க எதிரி நாடுகளின் கப்பல்களுக்கு மட்டுமே அனுமதி கிடையாது என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறியதாவது, ஹார்முஸ் நீரிணையை நாங்கள் மூடவில்லை. உண்மையில் அந்த நீரிணை திறந்தே இருக்கிறது. இது எங்கள் எதிரிகளுக்கு சொந்தமான கப்பல்களுக்கு மட்டுமே மூடப்பட்டுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் அவர்களின் நட்பு நாடுகளுக்கு மட்டுமே இந்த முக்கிய கடல் பாதை மூடப்பட்டுள்ளது. மற்ற நாடுகளின் கப்பல்கள் சுதந்திரமாக கடந்து செல்லலாம். பாதுகாப்பு கவலைகள் காரணமாக பல கப்பல்கள் இந்த பாதையை பயன்படுத்த வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தெரிவித்தார். இது தொடர்பாக ஈரான் புரட்சிகர காவல்படை கடற்படை தளபதி அலிரேசா டாங்ஸ்ரி கூறும்போது, ஹார்முஸ் நீரிணை ராணுவ ரீதியாக தடுக்கப்படவில்லை. அது வெறும் எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஈரானின் கடற்படையை அழிப்பது அல்லது எண்ணெய் கப்பல்களுக்கு பாதுகாப்பை வழங்குவது பற்றிய அமெரிக்காவின் கூற்றுகள் தவறானவை ஆகும் என தெரிவித்தார். மொஸ்தபா ஹமேனி ஈரானின் உச்ச தலைவராக கடந்த வாரம் நியமிக்கப்பட்டதிலிருந்து பொதுவில் தோன்றவில்லை. எனினும் மொஸ்தபா ஹமேனி நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் நிலைமையை முழுமையாக கட்டுப்படுத்துவதாகவும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். மொஸ்தபா ஹமேனி ஈரான் உச்ச தலைவராக மார்ச் 8 அன்று நியமிக்கப்பட்டதிலிருந்து பொதுவில் தோன்றவில்லை. அவரது முதல் பொது உரை மார்ச் 12 அன்று அரசு ஊடகங்களால் ஒலிபரப்பப்பட்டது.
ஒரு தொகுப்பாளரால் வாசிக்கப்பட்டது. போரின் நியாயமான முடிவுக்கு வழிவகுக்கும் எந்தவொரு பிராந்திய முயற்சியையும் ஈரான் வரவேற்கிறது என்றும் ஹார்முஸ் அமெரிக்க கப்பல்கள் மற்றும் நட்பு நாடுகளை தவிர அனைவருக்கும் திறந்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இதுவரை எந்த குறிப்பிட்ட முயற்சியும் இல்லை என்று அராக்ஷி கூறியுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கொல்வோம் என ஈரான் ராணுவம் சபதம் செய்துள்ளதாக அந்நாட்டு அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஈரானின் அரை அதிகாரப்பூர்வ மெஹர் செய்தி நிறுவனம் IRGC இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அவரை தொடர்ந்து துரத்தி சென்று கொல்லும் என்று தெரிவித்துள்ளது. இஸ்ரேலில் உள்ள இலக்குகள் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள 3 அமெரிக்க தளங்கள் அதன் 52வது அலை தாக்குதல்களில் அளிக்கப்பட்டதாகவும் IRGC தெரிவித்துள்ளது. இதேவேளை ஈரான் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை ஏவியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் கூறுகின்றன. அச்சுறுத்தலை தடுக்க தற்காப்பு அமைப்புகள் செயற்பட்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மொபைல் போன்களுக்கு முன்னெச்சரிக்கை செய்தி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவை தெரிவித்தன. பொதுமக்கள் பாதுகாக்கப்பட்ட இடங்களுக்குள் நுழைந்து மறு அறிவிப்பு வரும் வரை அங்கேயே இருக்குமாறு அது எச்சரிக்கிறது. இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையுடன் இணைக்கப்பட்ட ஈரானிய பார்ஸ் செய்தி நிறுவனம் ஈரானிலிருந்து ஏவுகணைகளின் புதிய அலை ஏவப்பட்டுள்ளதாகவும் லெபனான் போராளி குழுவான ஹெஸ்புல்லாவும் இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளை நோக்கி ஏவுகணைகளை அல்லது ட்ரோன்களை ஏவியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய உளவுத்துறையுடன் இணைந்து உளவு பார்த்த குற்றச்சாட்டில் 20 பேரை ஈரானிய பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். மேற்கு அஜர்பைஜான் மாகாணத்தின் நிர்வாக மையமான உர்மியா நகரில் இந்த கைது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கூலிப்படையினரின் பல வலையமைப்புகளை பாதுகாப்பு படையினர் கண்டறிந்து முறியடித்துள்ளதாக மாகாண வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட நபர்கள் ராணுவம், காவல்துறை மற்றும் ஏனைய பாதுகாப்பு தொடர்பான இடங்கள் குறித்த தகவல்களை வழங்குவது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் சியோனிச எதிரியுடன் ஒத்துழைத்துள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் 20 சந்தேக நபர்களும் காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை ஈரான் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை ஏவியுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. அச்சுறுத்தல்களை தடுத்து நிறுத்துவதற்கு தற்காப்பு அமைப்புகள் செயற்பட்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள கைபேசிகளுக்கு முன்னெச்சரிக்கை செய்திகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பொதுமக்கள் பாதுகாப்பு அறைகளுக்கு செல்லுமாறும் மறு அறிவித்தல் வரும் வரை அங்கேயே இருக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான அசோக ரன்வலவை கைது செய்யுமாறு மகர நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சபுகஸ்கந்த பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பான வழக்கு மகர நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அசோக ரன்வல நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இதனை கருத்தில் கொண்ட மகர மேலதிக நீதவான் பண்டார இலங்கசிங்க அசோக ரன்வலவிற்கு இவ்வாறு பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதேவேளை சபுகஸ்கந்த தெனிமல்ல பிரதேசத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 11ஆம் திகதி இரவு அசோக ரன்வல பயணித்த ஜீப் வண்டி ஒன்று மற்றொரு வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகி இருந்தது. இதனையடுத்து ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்தியமை மற்றும் விபத்தை தவிர்க்காமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அசோக ரன்வல மறுநாள் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.